என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யார தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பொறி திரும்ப வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். அண்ணா இந்த பாய்லரை கொஞ்சம் பத்த வைங்க அண்ணா. டேய் பத்திக்கிச்சா போறா கீழ பாறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குல அருவாமனையில ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலம் கட்டு கொஞ்சம். என்னையா? ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏன்? இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும் திரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பார்த்திருக்கியாரு? பார்த்ததில்ல. நான் தான் அது. என்ன திறந்து மூடுற பார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி. சொந்த ஊரு சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்குதுங்கண்ணா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பாலை குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு குடிச்சு வளர்ந்திருக்காரு. இப்ப சொல்லுவோம் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படிடா இது? உங்க பவர்ல தான் பாஸ் தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவலி, அவன் செஞ்ச டவர்ல எரியுதுடா. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? என் மகவத்த மாணிக்கமே எந்திரி ராசா. கனவா? கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே பத்மினி நினைச்சு பாலா போனோம்டா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேக்குறியா? அர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா?
சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேளுக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. ஏய், எந்திரி, எந்திரி, எந்திரி. போடா. மண்டையில மசரக்கணா முடி வெட்ட வந்தான். மூஞ்சி முகர கட்டு. எப்பா எப்பா ஊருக்கு போகும்போது என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா, இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகரட போல என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்து இதுல இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்து பாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங்கி? பீலிங்கி ஒரே பீருது பீலிங்கி. திரிசா 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 திரிசா. ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க. மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ். எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்கம் தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? டேய், என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா, இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிஷாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுற? முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு ஒத்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேர் பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேசுற? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மண்மலை குஞ்சா? மண்டையில மூளை இல்ல? போட்டா ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். குதிங்க பாஸ், குதிங்க பாஸ். பில்லா பில்லா ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடுது? இதுல குதிக்க சொல்ற? சார், பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறீடாய். யார் இந்த பசங்க எல்லாம்? ஸ்டில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல சார். பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? இப்போ. எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா சார்? உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதாயா பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீயை கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ, ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னானே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி, கொஞ்சம் வாய தர. இத வச்சு 2 கையால புடி. நீ படி. ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற? நான்சென்ஸ். நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது.
இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிருந்தேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இந்த எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயி போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவுனது இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டுன்னு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா, நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். போஸ் குடுக்குறாரு பாரு. போஸ். எங்க ஓடி போறீங்க? ஒரு போட்டோவை எடுக்க முடியலையே. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீ தானே? என்ன அது? நான் யார் தெரியுமா? யாரா? நீ சுட்டு கொன்னியே கபாலி, அவனோட கீப்போட பையன். இது யாரா? நீ அன்பு செல்வம் ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய், நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவம்னாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி. சாமிங்கிறான். அப்ப நீ தானே ஆறுச்சாமி? படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எடுத்துட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களை கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொண்டு இருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்னை கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க குதறிக்கிட்டு கிடந்தாங்களா? நல்லா கிடைக்கிற